அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் படியும் திருக்கணித பஞ்சாங்கம் படியும் குரு பகவானானவர் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்குள் நுழைகிறார். பொதுவாகவே குரு பெயர்ச்சி எல்லோருடைய வாழ்க்கையிலும் பல நன்மைகளை செய்தே தீரும். முழுமையான மங்களகரமான ஒரு சுப கிரகம் என்றால் அது குரு பகவான் மட்டுமே. முழுக்க நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவான். அப்படிப்பட்ட இந்த குருவினுடைய பெயர்ச்சி 12 ராசிக்காருடைய வாழ்க்கையிலும் நல்ல மாற்றத்தையும் திருப்பத்தையும் கொண்டு வரும். வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம் பெயர்வார். இந்த குருவினுடைய பெயர்வு அனைத்து ராசிக்காருடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியே தீரும். அந்த வகையில் இந்த 2024ஆம் ஆண்டு குருவினுடைய சஞ்சாரத்தால் யாருக்கெல்லாம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி பார்ப்போம். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பார்கள். ஏன்னா குரு பகவானினுடைய பார்வைக்கு அவ்வளவு பெரிய விசேஷ சக்தி உண்டு. குரு பகவான் அமரக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு இன்னும் பலம் அதிகம். இந்த குருவினுடைய பார்வை எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் சரி, அந்த தோஷத்தை முழுமையாக நிவர்த்தி செய்யும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கும். மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு பார்வை குரு பகவானினுடைய பார்வைக்கு முழுமையான பவர் இருக்கிறது. மற்ற கிரகங்கள் பார்க்கக்கூடிய அளவை விட குரு பகவானுடைய பார்வையானது மிகவும் சக்தி வாய்ந்தது. முழுக்க நன்மை செய்தே தீரும். குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வைக்கு கண்டிப்பாக பலம் இருந்தே தீரும். 5, 7, 9ஆம் பார்வையாக யாரையெல்லாம் குரு பகவான் பார்க்கிறாரோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அந்த வீடு முழுமையாக பலம் பெறும். அதாவது குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு மிகவும் சக்தி, பலம், ஆற்றல் எல்லாமே அதிகம். ஒருவருடைய வாழ்க்கையில நல்ல சுப நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னா குரு பகவானினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். திருமணம் நடக்கிறது, காது குத்துறது, வண்டி வாகனம் வாங்குறது, வீடு கட்டுறது, பொன் பொருள் ஆபரணம் சேர்க்கிறது, இது எல்லாத்துக்குமே குரு பகவானினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை, சந்தோஷமான நல்ல அழகான குழந்தை செல்வம், இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தி தரக்கூடியவர் குரு பகவான். பொதுவாவே ஒருவருடைய ஜாதகத்துல குரு பகவான் நல்லபடியா இருந்து அவருக்கு குரு தசையோ அல்லது குரு புத்தியோ நடக்கின்ற சமயத்துல கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்கள் நடந்தே தீரும். எதிர்பாராத வகையில ஒரு நன்மையை குரு பகவான் செய்தே தீருவார். இப்பொழுது மேச ராசி மற்றும் மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குருவினுடைய சஞ்சாரத்தால என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். மேச ராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு போறாரு. 2ஆம் இடம் அப்படின்றது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், கல்விஸ்தானம், இப்படி சொல்லிட்டே போலாம். அந்த வகையில 2ஆம் இடத்துல குருவினுடைய சஞ்சாரத்தால உங்களுக்கு இருக்கின்ற கடன் எல்லாமே தீர்ந்துடும். வெகு நாட்களாக கடனால மூழ்கி கொண்டிருந்த மேச ராசி மற்றும் மேச லக்னக்காரர்களுக்கு கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். எப்படி நாம இந்த கடனை கட்டி முடிக்கிறது, இவ்வளவு கடன் சேர்ந்துடுச்சு, எப்படியாவது நம்மளுடைய வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கையா இருக்காதா அப்படின்னு ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மேச ராசி மற்றும் மேச லக்னக்காரர்களுக்கு இந்த குருவினுடைய சஞ்சாரத்தால கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். அடுத்ததா நோய் ஏதாவது உங்களை தாக்கி இருந்தாலோ, வெகு நாட்களாக ஏதாவது உடல் நல கோளாறு இருந்தாலோ, உடல் ரீதியா ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலோ அது எல்லாமே இந்த குருவினுடைய சஞ்சாரத்தால சரியாயிடும். உங்களுடைய உடல் நலமானது நல்லபடியா ஆரோக்கியமாயிடும். இது நாள் வரை மருத்துவ செலவுகள் எவ்வளவோ செஞ்சிருப்பீங்க, இருந்தாலும் உங்களுக்கு உடல் ரீதியா ஏதாவது கஷ்டம் பாதிப்பு இருந்துச்சுன்னா அது சரியாயிருக்காது. ஆனா இப்ப இந்த குருவினுடைய சஞ்சாரத்தால திடீர்னு நீங்க எதிர்பார்க்காத சமயத்துல உங்களது உடல் நலம் நன்றாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய நோயில இருந்து நீங்க விடுபடுவீங்க. அந்த அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு நன்மையான பலன்களை தந்தே தீருவார். தரித்திரம் தீர்ந்திடும். முழுக்க உங்களுக்கு நன்மையான பலன்கள் நடந்தே தீரும். தொழில் ரீதியா ஒரு நல்ல பலன்களை மேசராசி மேச லக்னக்காரர்கள் அடைந்தே தீருவீர்கள்.
தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும். தொழில் ரீதியாக பாதிப்பு கஷ்டம் ஏதாவது நீங்க அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே இந்த குருவினுடைய சஞ்சாரத்தால முழுமையா சரியாயிடும். தொழில் வளம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். இது நாள் வரை பிடிக்காத ஏதோ வேலைக்கு, சம்பளம் கம்மியான வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். வருமானம் அதிகமாகிற அளவுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். உங்களுடைய மனசுக்கு பிடித்த மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்கும். இல்ல வெகு நாட்களாக ஏதாவது ஒரு தொழில் செய்யணும், நாம ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஏங்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய ஏக்கம் இந்த குருவினுடைய பெயர்ச்சியில தீரும். நல்ல வருமானம், நல்ல லாபம், நல்ல தொழில், இது எல்லாத்தையுமே குரு பகவான் உங்களுக்கு தந்தே தீருவார். அடுத்ததாக ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குருவினுடைய சஞ்சாரத்தால குழந்தை வரம் கிடைக்கும். வெகு நாட்களாக நமக்கு ஒரு குழந்தை இல்லையே, திருமணமாகியும் இத்தனை ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லையே அப்படின்னு ஏங்கிக் கொண்டிருந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு அந்த ஏக்கம் தீர்கின்ற அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு நன்மையான பலன்களை தந்தே தீருவார். கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும். மன மகிழ்ச்சி, திருப்தி எல்லாமே உண்டாகும். எதை நினைச்சும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெகு நாட்களாக உங்களை போட்டு வாட்டி வதக்கி கொண்டிருந்த விஷயம் உங்களை விட்டு அகன்றுவிடும். உங்களுடைய கஷ்டம் எல்லாமே தீர்ற அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு முழுக்க முழுக்க நல்ல பலன்களை தந்தே தீருவார். அதே போல திருமண வயதில் உள்ள ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். எனக்கு வயசு ரொம்ப ஆயிட்டே போகுது, இன்னும் திருமணம் நடக்கல, ஜாதகம் சரியில்லை, இல்ல ஏதாவது வரன் பார்த்தாலும் அந்த வரன் எனக்கு பிடிக்கல, இப்படி எந்த பாதிப்புகள் இருந்தாலும் அந்த பாதிப்புகள் எல்லாமே சரியாயிடும். இந்த குரு பகவானுடைய சஞ்சாரத்தால உங்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம், இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். தகப்பனார் வழியில நல்ல லாப பலன்களை நீங்கள் அடைவீர்கள். தகப்பனார் வழியில ஒரு நல்ல லாப பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய அப்பா உங்களுக்கு முழுமையா சப்போர்ட் பண்ணுவாரு. ஒருவேளை அப்பா இல்லாதவங்க அப்பா ஸ்தானத்துல யாரு உங்களுக்கு இருக்கிறாங்களோ அவங்களுடைய வடிவில ஒரு நல்ல நன்மையான பலன்கள் நடந்தே தீரும். செலவை விட வரவு உங்களுக்கு அதிகரிக்கும். ஓரளவு பணத்தை சரியான முறையில சேமிப்பீங்க. வராத கடன்கள் எல்லாமே உங்களை வந்தடையும். நாம மற்றவங்கள்ட்ட கடன் கொடுத்துட்டு எப்படியாவது அந்த கடனை வசூல் பண்ணணும் அப்படின்ட்டு பல நாட்களாக, மாதங்களாக, வருடங்களாக போராடி கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி ரிஷப லக்னக்காருடைய வாழ்க்கையில இந்த குருவினுடைய சஞ்சாரத்தால உங்களுடைய கடன் உங்களுடைய கைக்கே வந்துடும். உங்கள்கிட்ட இருந்து பணம் ரீதியா யாரெல்லாம் உங்களை ஏமாத்தினாங்களோ அவங்களே மனம் திருந்தி உங்களுடைய பணத்தை உங்கள்கிட்ட சரியான முறையில ஒப்படைப்பாங்க. அதனால எதை பத்தியுமே நீங்க கவலைப்படாதீங்க. இந்த குரு பெயர்ச்சி முழுக்க முழுக்க உங்களுக்கு நன்மையான பலன்களை தந்தே தீரும். அதுக்கு அடுத்தபடியா மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குருவினுடைய சஞ்சாரத்தால சொந்த வீடு அமையும். வெகு நாட்களாக நாம ஒரு சொந்த வீடு வாங்கணும் அல்லது சொந்த வீடு கட்டணும் அப்படின்ட்டு கனவோடும் ஆசையோடும் ஏக்கத்தோடும் இருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு நிறைவேற்றி வைப்பார். வீடு கட்டக்கூடிய யோகம் அல்லது வாங்கக்கூடிய யோகம் இந்த குருவினுடைய பெயர்ச்சியில உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். அதே போல உயர்கல்வி எனக்கு பிடித்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு பிடித்த மாதிரியே உங்களுடைய உயர்கல்வி உங்களுக்கு அமையும். இந்த படிப்பு தான் படிப்பேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த படிப்பை நீங்க படிப்பீங்க. அதனால உங்களுக்கு ஒரு நல்ல லாப பலன்கள் உண்டாகும். கல்வி ரீதியா முழுக்க முழுக்க நன்மையான பலன்களை குரு பகவான் உங்களுக்கு தந்தே தீருவார். உடல் சோர்வு இல்ல உடல் ரீதியா ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே சரியாயிடும். இந்த குருவினுடைய சஞ்சாரத்தால ஒரு மங்களகரமான ஒரு செய்தி உங்களை வந்தடையும். ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காருன்ட்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. கண்டிப்பா குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை தந்தே தீருவார். ஏதாவது கஷ்டம் வர மாதிரி உங்களுக்கு வரும்.
ஆனா அது உண்மையாலுமே உங்களுக்கு கஷ்டமாவே இருக்காது. ஒரு நல்ல நிகழ்ச்சி தான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். வெளிநாட்டு யோகத்தை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். வெளிநாட்டுல போய் வாழக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது வெளியூர்ல போய் ஒரு வாழக்கூடிய அமைப்பு, இப்ப இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை விட ஒரு நல்ல வாழ்க்கைய குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். இந்த குரு பெயர்ச்சியானது மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு முழுக்க முழுக்க நன்மையான பலன்களை தந்தே தீரும். அடுத்ததாக கடக ராசி மற்றும் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குருவினுடைய சஞ்சாரமானது நல்ல நன்மையான பலன்களை அளிக்கப் போகிறது. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தந்தே தீரும். இதற்கெல்லாம் நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த முயற்சி முழுமையான வெற்றியை உங்களுக்கு தரும். ரொம்பவே போராடி கஷ்டப்பட்டு நீங்க ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணாலும் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைத்தே தீரும். இந்த குருவினுடைய பெயர்ச்சியில உங்களுக்கு தோல்வி இருக்கவே இருக்காது. கூட்டி கழித்து பார்த்தால் முடிவுல ஒரு லாப பலன்களை நீங்க அடைந்தே தீருவீர்கள். இதனால் சில தோல்விகள், கஷ்டங்கள், அவமானங்கள் இது எல்லாத்தையுமே கடகராசி கடக லக்னக்காரர்கள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதற்கான ஒரு நல்ல தீர்வு இந்த குருவினுடைய பெயர்ச்சியில உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு, நல்ல எதிர்காலம் இருக்கு. நீங்க ஒரு சாதனை பண்ற அளவுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி இருக்க போகிறது. முயற்சி மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த முயற்சியால உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல வெற்றி கிடைக்கும். இதற்கெல்லாம் நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த முயற்சி எல்லாத்திலுமே நீங்க வெற்றி அடைந்தே தீருவீர்கள். அதுக்கு அடுத்தபடியா குழந்தை வரம் கிடைக்கும். வெகு நாட்களாக எனக்கு குழந்தை வரம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கும் ஒரு குழந்தை வேண்டும் அப்படின்னு ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு இந்த குருவினுடைய சஞ்சாரத்தால கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும். அதுக்கு அடுத்ததா குழந்தையினுடைய எதிர்காலத்தை பத்தி யோசிப்பீங்க. நம்மளுடைய குழந்தைக்காக நாம என்ன செய்யணும், நம்மளுடைய குழந்தை நல்லா படிக்கணும், அவங்களுக்கு சொத்து சேர்க்கணும், இந்த மாதிரி எல்லாம் நீங்க முயற்சி எடுப்பீங்க. அந்த முயற்சி எல்லாமே உங்களுக்கு முழுமையான நல்ல பலன்களை தந்தே தீரும். திருமண வயதில் உள்ள கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். உங்களுக்கு பிடித்த அன்பான துணை உங்களுக்கு அமைந்தே தீரும். இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒத்த காலில் நிற்பீங்க. உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு காரணத்தால வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த குருவினுடைய பெயர்ச்சியால் உங்களுடைய வீட்டாருடைய சம்மதத்தோடு உங்களுடைய திருமணம் நடைபெறும். திருமண வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்கும். வாழ்க்கை துணை முழுக்க முழுக்க உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டான நிலைமையில இருப்பாரு. அதனால கடகராசி கடக லக்னத்துல பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு குபேர பெயர்ச்சி அப்படின்ட்டே சொல்லலாம். முழுக்க முழுக்க எல்லாமே நன்மையாகவே நடக்கும். அதுக்கு அடுத்ததா சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குருவினுடைய சஞ்சாரத்தால பணவரவு திருப்திகரமாக இருக்கும். என் கையில சுத்தமா பணமே இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு வகையில பணமானது உங்களுடைய கையில இருந்து கொண்டே இருக்கும். வெகு நாட்களாக கடன் கட்ட முடியலையே, இந்த கடனை மட்டும் கட்டி முடிச்சா போதும், நம்மளுடைய வாழ்க்கைய அமைதியான முறையில ஓட்டிடலாம் அப்படின்ட்டு ரொம்பவே ஏங்கி கொண்டிருப்பீங்க. உங்களுடைய ஏக்கம் எல்லாமே தீர்ற அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு முழுக்க முழுக்க நன்மையான பலன்களை செய்ய போகிறார். உங்களுடைய கடன் இந்த குருவினுடைய பெயர்ச்சியில முழுமையா தீர்ந்துவிடும். சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் அமைப்பு உண்டாகும். அல்லது வீட்டை ஏதாவது அழகுபடுத்துறது, விரிவுபடுத்துறது, இந்த மாதிரிக்கெல்லாம் நீங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சி உங்களுக்கு முழுமையான நன்மையை தந்தே தீரும். குறிப்பா சொல்ல போனா சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவர்களுக்கு நோய், கடன், பகை இது எல்லாமே நீங்கும். எதை நினைச்சும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பா குரு பகவான் உங்களுக்கு முழுக்க முழுக்க நல்ல பலன்களை தந்தே தீருவார். அதுக்கு அடுத்ததா கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குருவினுடைய சஞ்சாரத்தால உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். இப்ப இருக்கிறத விட படிப்படியாக உங்களுடைய முன்னேற்றம் இருந்து கொண்டே இருக்கும். எல்லோராலும் பார்த்து பிரமிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் இருக்க போகிறது. நல்ல தைரியமா போல்டா முடிவெடுப்பீங்க. அதனால உங்களுக்கு முழுக்க முழுக்க லாபங்கள் கிடைக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே முழுமையான வெற்றியை தந்தே தீரும். குழந்தை வரம் கிடைக்கும்.
அனைத்து வகையிலும் குரு பகவான் உங்களுக்கு முழுக்க முழுக்க நன்மையான பலன்களை தந்தே தீருவார். அதனால இந்த குரு பெயர்ச்சி கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பெயர்ச்சி அப்படின்ட்டே சொல்லலாம். குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில குரு பகவான் 5ஆம் பார்வையா உங்களுடைய ராசியை பார்க்கிறது மிகவும் விசேஷமான அமைப்பு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்க ராசியை பார்க்கிறாரு. குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இடமும் பலம் பெற்றிருக்கு, அவருடைய பார்க்கக்கூடிய இடமும் பலம் பெற்றிருக்கு. 2 வகையிலும் குரு பகவான் கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னக்காரர்களுக்கு முழுக்க முழுக்க நல்ல யோக பலன்களை தந்தே தீருவார். இந்த குருவினுடைய சஞ்சாரத்தால ஒரு கோடீஸ்வர யோகம் கூட உங்களுடைய வாழ்க்கையில உயரும். அதுக்காக எனக்கு 100 கோடி வேணும் 200 கோடி வேணும் அப்படின்னா கிடைக்காது. இப்ப இருக்கிறத விட உங்களுடைய அந்தஸ்து உயரும், நல்ல வருமானம் இருக்கும், நல்ல ஒரு லாப பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்தே தீரும். அதுக்கு அடுத்தபடியா துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குருவினுடைய சஞ்சாரத்தால வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும். வெகு நாட்களாக நான் வெளிநாடு போகணும், வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும், இல்ல வெளிநாட்டுல போய் ஏதாவது பிசினஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது நீங்க முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க. அந்த முயற்சி இந்த குருவினுடைய பெயர்ச்சியில உங்களுக்கு நன்மையை தந்தே தீரும். வெளிநாட்டு யோகம், வெளியூர் யோகம், இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வரும். உங்களுடைய ஆசை கனவு எல்லாமே நிறைவேறும். நல்ல செய்தி உங்களை தேடி வரும். இதுக்கெல்லாம் நீங்க ஏங்கி போயிருந்தீங்களோ உங்களுடைய ஏக்கம் எல்லாமே தீரும். பணம் திருப்திகரமாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையில பணமானது உங்களுடைய கையில இருந்து கொண்டே இருக்கும். யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓரளவு பண பற்றாக்குறை இருக்காது. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும். நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களை தேடி வரும். வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். தாய் வழியில முழுக்க முழுக்க நன்மையான பலனை நீங்க அடைந்தே தீருவீர்கள். உங்களுடைய தாயாரினுடைய சொத்து உங்களுடைய கைக்கு வரும். சொத்து பிரச்சனை, நிலபுலங்கள் பிரச்சனை, கடன் பிரச்சனை, இது எல்லாமே இந்த குருவினுடைய பெயர்ச்சியில முடிவுக்கு வரும். இந்த குருவினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையான பலன்களை தந்தே தீரும். அதுக்கு அடுத்ததா விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குருவினுடைய பெயர்ச்சியால முழுக்க முழுக்க லாப பலன்கள் உண்டு. அனைத்து வகையிலும் நல்ல லாப பலன்களை நீங்கள் அடைந்தே தீருவீர்கள். எதுக்கெடுத்தாலும் ஒரு லாபம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். நல்ல உற்சாகம், மகிழ்ச்சி, திருப்தி எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய மதிப்பு, மரியாதை எல்லாமே உயரும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு பல மடங்கு வெற்றியை தரும். வீரம், அறிவு, கல்வி இது எல்லாமே அதிகரிக்கும். எல்லாருடைய ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தொட்டது எல்லாம் பொன்னாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயல்களால முழுக்க முழுக்க லாப பலன்களை அடைந்தே தீருவீர்கள். எல்லா வகையிலும் குரு பகவான் உங்களுக்கு நன்மையான பலன்களை தந்தே தீருவார். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து டைரக்டா உங்களுடைய ராசியை பார்க்கிறது ஒரு விசேஷமான அமைப்பு. குருவினுடைய நேரடி பார்வை உங்களுடைய ராசிக்கு படுது. அதாவது இருக்கக்கூடிய இடமும் நல்ல இடம், பார்க்கக்கூடிய இடமும் நல்ல இடம். இந்த 2 வகையிலும் குரு பகவான் விருச்சக ராசி விருச்சக லக்னக்காரர்களுக்கு கோச்சார ரீதியாக நல்ல பலன்களை தந்தே தீருவார். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 2 மற்றும் 5 குடையவன் குரு பகவான். உங்களுக்கு குரு தசையோ அல்லது குரு புத்தியோ நடந்தா கண்டிப்பா குரு பகவான் உங்களுக்கு முழுக்க முழுக்க நல்ல பலன்களை தந்தே தீருவார். எந்த வகையிலும் உங்களுடைய குறைகள், உங்களுடைய கஷ்டங்கள் இது எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கக்கூடிய சுப கிரகம் குரு பகவான். அந்த குரு பகவானுடைய இந்த பெயர்ச்சியால கண்டிப்பா விருச்சக ராசி விருச்சக லக்னக்காருடைய வாழ்க்கையில முழுமையான லாப பலன்கள் உண்டு. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைத்தே தீரும். எடுக்கக்கூடிய முயற்சி, நீங்க ஆசைப்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அடைந்தே தீருவீர்கள். இந்த குரு பகவான் உங்களுக்கு அனைத்து வழிகளிலுமே முழுக்க முழுக்க நல்ல பலன்களை செய்தே தீருவார். அடுத்ததாக தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குருவினுடைய சஞ்சாரத்தால வேலையில நல்ல மாற்றம் உண்டாகும்.
வெகு நாட்களாக என்னுடைய வேலையை மாற்றணும், தொழில ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரே ப்ரெஷரா இருக்கு, என்னோட வேலைக்கு போகவே பிடிக்கல அப்படின்ட்டு ஏதாவது ஒரு காரணத்தால கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. தொழில் ரீதியா ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. இது எல்லாமே சரியாகிற அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு நன்மையான பலன்களை தந்தே தீருவார். நல்ல வேலை கிடைக்கும், தொழில மாற்றம் உண்டாகும். நீங்க ஒரு வேற ஜாப்புக்கு முயற்சி பண்றீங்க, இல்ல புதுசா தொழில் செய்யணும் அப்படின்ட்டு ஏதாவது ஏற்பாடு பண்றீங்க, இது எல்லாமே உங்களுக்கு முழுக்க முழுக்க லாப பலன்களை தந்தே தீரும். வெகு நாட்களாக ஏதாவது ஒரு காரணங்களுக்காக நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அந்த கஷ்டம் எல்லாமே இந்த குருவினுடைய பெயர்ச்சியில தீரப்போகுது. சம்பளம் அதிகரிக்கும், எனக்கு இந்த சம்பளம் பத்தல, இன்கிரிமெண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா இது எல்லாமே உங்களுக்கு கிடைத்தே தீரும். வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகும். நல்ல செய்தி உங்களை தேடி வரும். பணம் திருப்திகரமாக இருக்கும். செல்வ நிலை உயரும். தொழிலை பொறுத்தவரை நல்ல நிலைமைக்கு நீங்க வருவீங்க. தொழிலால ஒரு நல்ல லாப பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். அடுத்ததாக மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குருவினுடைய பெயர்ச்சியால பணவரவு திருப்திகரமாக இருக்கும். நல்ல லாபம் உண்டாகும். இப்ப வாங்குற சம்பளத்தை விட எனக்கு இன்னும் சம்பளம் அதிகமா வரணும், இப்ப பண்ற தொழில இன்னும் லாபம் அதிகமா வரணும், இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா உங்களுடைய ஆசை கனவு இது எல்லாமே நிறைவேறும். பணத்தை பொறுத்தவரை குரு பகவான் உங்களுக்கு அதிகமா தந்தே தீருவார். எதை பத்தியுமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே உயரும். அதே போல பூர்வீக சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு வரும். வெகு நாட்களாக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சுன்னா அந்த பாதிப்புகள் எல்லாமே சரியாகி உங்களுடைய சொத்து உங்களுடைய கைக்கே வரும். எல்லா வகையிலும் ஆதரவு உங்களுக்கு உண்டு. இதனால் வரை யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையோ அவங்க கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களால கூட உங்களுக்கு லாப பலன்கள் உண்டாகும். இந்த மாதிரியான ஒரு தருணத்தை குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில தந்தே தீருவார். அதுக்கு அடுத்ததா கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குருவினுடைய சஞ்சாரத்தால கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துடும். எனக்கு மட்டும் கஷ்டம் தீராதா, என்னுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்ட்டு புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா இந்த குருவினுடைய சஞ்சாரம் ஒரு நல்ல மாற்றத்தையும் திருப்பத்தையும் ஏற்படுத்தும். தரித்திரம் தீரும், வருத்தம் நீங்கும், நல்ல செய்தி உங்களை தேடி வரும். தொழில்ல ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும், தொழில் வளர்ச்சி ஏற்படும். நஷ்டத்துல இருந்து மீண்டு ஒரு நல்ல லாப பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். இது நாள் வரை நாம எவ்வளவோ தொழில் பண்ணியிருப்போம், இருந்தாலும் கூட பெரிதளவுல லாபம் வரல, சரி போட்ட காசு கூட வரல, ஒரே நஷ்டமா இருக்கு, ஒரே கடன் பிரச்சனையா இருக்கு, கையில பணம் நிக்க மாட்டேங்குது. இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த குருவினுடைய சஞ்சாரத்தால அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். எல்லா வகையிலும் குரு பகவான் உங்களுக்கு நன்மையான பலன்களை தந்தே தீருவார். இந்த குருவினுடைய பெயர்ச்சியால கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்துல பிறந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அதே போல வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குருவினுடைய பெயர்ச்சி ஒரு சாதகமான பெயர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். எளிமையான முறையில உங்களுடைய வெளிநாட்டு ஆசை கனவு நிறைவேறும். அதுக்கு அடுத்ததா மீனராசி மற்றும் மீன லக்னத்துல பிறந்தவர்களுக்கு இந்த குருவினுடைய சஞ்சாரத்தால சுப நிகழ்ச்சி நடக்கும். நம்ம வீட்டுல மட்டும் சுப நிகழ்ச்சி நடக்காதா, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்காதா அப்படின்ட்டு ரொம்ப நாட்களாக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய மீனராசி மற்றும் மீன லக்னக்காருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக இந்த குருவினுடைய சஞ்சாரத்தால ஒரு சுப நிகழ்ச்சி நடந்தே தீரும். உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு முழுக்க முழுக்க நன்மையான பலன்களை தந்தே தீரும். நல்ல லாப பலன்கள் உண்டாகும். இது நாள் வரை உங்களுக்கு பல நஷ்டம் கஷ்டம் இருந்திருக்கலாம், ஆனா இந்த குருவினுடைய சஞ்சாரத்தால உங்களுடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாமே தீரும். நல்ல ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. 3ஆம் இடத்துல இருந்து நமக்கு கெடுதல் செய்வாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கெடுபலன்கள் நடக்கவே நடக்காது. நீங்க நினைச்சாலும் கூட குரு பகவான் உங்களுக்கு நன்மையான பலன்களை செய்தே தீருவார். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் கண்டிப்பா ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார்.
3ஆம் இடத்துல இருந்தாலும் கூட குருவினுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே உங்களுக்கு உண்டு. அதனால இந்த குருவினுடைய சஞ்சாரத்தால உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படுமே தவிர கஷ்டங்கள் ஏற்படாது. அனைத்து வகைகளிலும் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மீனராசி மீன லக்னக்காரர்கள் அடைய போகிறீர்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நாம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சார அடிப்படையில ஒரு பொதுவான பலன்கள். ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்கன்னா, தசாநாதன் நல்லபடியா இருக்கணும். அதாவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய தசாநாதன் வலுவா இருந்துட்டாருன்னா கண்டிப்பா எந்த கெடுபலனும் நடக்காது. தசாநாதனுக்கு அடுத்தபடியாக புத்திநாதனும் உங்களுக்கு நன்மையா இருந்துட்டாருன்னா நல்ல சூப்பரான அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். அதற்கு பிறகு இந்த கோச்சார கிரகமும் உங்களுக்கு நல்லபடியா அமைஞ்சிடுச்சு. கண்டிப்பாக எல்லா வழிகளிலும் உங்களுக்கு முழுக்க முழுக்க நன்மையான பலன்கள் நடந்தே தீரும். அதாவது தசாநாதனை மீறி புத்திநாதன் செயல்பட மாட்டார், புத்திநாதனை மீறி இந்த கோச்சார கிரகங்கள் செயல்படாது. இந்த 3மே நல்லா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடைபெறும். அதாவது 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, அஷ்டாத்தம சனி, இப்படி சனியினுடைய தாக்கம் இருந்தாலும் கூட தசாநாதன், புத்திநாதன், கோச்சார கிரகங்கள் இது எல்லாம் சரியான முறையில் அமையும் பொழுது உங்களுக்கு பெரிதளவுல பாதிப்பே இருக்காது, கஷ்டமே தெரியாது. 7.5 சனியில கூட கோடீஸ்வரர் ஆனவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதனால எதை பத்தியுமே நீங்க கவலைப்படாதீங்க, சரியான முறையில செயல்படுங்க. கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும். எல்லா வீடியோக்களிலும் நாம மறுபடி சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுதான். கிரகங்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எண்ணம், சொல், செயல், சிந்தனை இது எல்லாமே சரியான முறையில இருக்கணும். இது எல்லாமே சரியான முறையில இருக்கிற பட்சத்துல கண்டிப்பாக உங்களுக்கு நடப்பவை அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். அதனால எதை பத்தியுமே நீங்க கவலைப்படாதீங்க, முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க. கண்டிப்பா தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டு. எந்த செயல் செய்வதாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நல்ல விதத்துல முயற்சி பண்ணணும், 2வது தெய்வ நம்பிக்கை இருக்கணும். இது 2மே இருந்துட்டா போதும், கண்டிப்பா உங்களுக்கு துன்பம் வரவே வராது, நல்ல வெற்றி கிடைத்தே தீரும். ஆரம்பத்துல நீங்க கஷ்டப்பட்டாலும் முடிவு உங்களுக்கு நல்லபடியாக அமையும். இந்த 12 ராசிக்காருடைய வாழ்க்கையிலும் இந்த குருவினுடைய சஞ்சாரத்தால ஒரு மங்களகரமான, மகிழ்ச்சிகரமான, ஆனந்தகரமான, சந்தோஷகரமான வாழ்க்கை அமைய வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.